மத்த ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ரஜினிகாந்த், பொன்வில்சன் மிக முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டு பேசினார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த தேர்தலில் ஒலித்தது. அதனால் கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்தக்கூடிய உத்தியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்தார். அதனோட நிறைய கருத்துக்கள் தொடர்ந்தது. இப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்த்? உங்க கருத்தை பெரும்பாலும் எல்லாமே பேசிட்டாங்க. நீங்க இதை எப்படி பார்க்க போறீங்கன்னு தெரியல. உண்மையில் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2019 வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு வருது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல் ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்குது. மார்க்சிய கட்சிகள், அதாவது கம்யூனிஸ்டுகள், நாங்கள் குறிப்பிடல, நீங்கள் குறிப்பிடுறீங்க, அனைவரும் நாங்களும் குறிப்பிடுவதை போல பெரியாரிய வழிவந்த கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அம்பேத்கரிய கட்சிகள், விடுதலை சித்தைகள், இது ஒரு கொள்கை கூட்டணி. இதனுடைய பொது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மதவாத பாஜக பாசிச சக்திகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதுதான் அதில் முக்கியமான விஷயம். இடங்கள் முக்கியம் அல்ல, அதுதான். நான் இடங்கள் என்பது எங்களுக்கு செகண்டரி தான், அது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் இங்கே அப்போ இது சரிதானா? இல்லை சரிதான் சொல்ல வரல, நான் சொல்லிடுறேன். நாங்கள் இங்கே கொள்கை கூட்டணியாக பாஜக பாசிச மதவாத சக்திகள் இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு புள்ளியில் இணைந்து நிற்கிறோம். ஆனால் இந்த கொள்கை கூட்டணி உறுதியோடு திமுகவோடு பயணித்து வருகிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற அந்த கூட்டணி அமைத்ததில் இந்த கட்சிகள் அனைவருக்கும் சமபங்கு உண்டு. திமுக ஒரு கூட்டணி உருவாக்கி அதில் விசிகா போய் சேர்ந்துக்கல, கம்யூனிஸ்டுகள் போய் சேர்ந்துக்கல. விசிகா, கம்யூனிஸ்டுகள், திமுக எல்லாம் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி தான் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த பொது நோக்கத்திற்காக தலைமை திமுக தானே? தலைமை திமுக தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பெரிய கட்சி, ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி என்கிற அடிப்படையில் அப்போது நாங்கள் அவ்வளவு ஒரு புரிதலோடு பயணிக்கிற பொழுது ரெசிபிரோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திருப்பி ஒரு மரியாதை நாங்கள் எதிர்பார்ப்போம்ல. நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தலைமையில் அந்த கூட்டணியில் வாக்கு வங்கி அதிகம் கொண்ட, திமுகவுக்கு அடுத்த வாக்கு வங்கி அதிகம் இருக்குன்னு சொன்னால் அது விசிகாவு தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்குன்னு சொன்னால் அது விசிகாவுக்கு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணி எப்படியாவது சிதைத்துவிட வேண்டும், எப்படியாவது இந்த கூட்டணியை நொறுக்கிவிட வேண்டும் என்கிற முயற்சியெல்லாம் விசிகாவை நோக்கி தான் முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் எங்கள் தலைவர் உறுதியோடு இருந்ததால், தெளிவோடு இருந்ததால், இந்த மக்களுக்காக எது தேவை என்பது, இந்த தமிழ்நாட்டிற்கு எது தேவை என்பதை புரிந்து அதற்கு நாம் கொஞ்சம் கிஞ்சித்தும் இடம் கொடுத்து விடக்கூடாது, மற்ற மாற்று சக்திகளுக்கு, எதிரிகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்ற உறுதியோடு இருந்ததால் தான் இன்னைக்கு இந்த கூட்டணி இன்னைக்கு வெற்றிகரமாக இன்றும் இயங்குவதற்கு காரணம். இன்னைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றிகரமாக இன்று வரை இருப்பதற்கு காரணமே விசிகா தான். நான் டிக்ளேர் பண்றேன், அது நான் பட்டவர்த்தனமா சொல்றேன். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான், அது அவரே எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு 2025 சிதம்பரத்தில் பெருந்தலைவர் இளையபெருமாளுடைய மணிமண்டப திறப்பு விழாவில் முதலமைச்சர் வச்சுக்கிட்டே சொன்னார் எங்கள் தலைவர், இன்னைக்கு 4 வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழுதுன்னு சொன்னாக்க அதில் ஒரு வாக்கு விசிகாவுடைய வாக்கு. இப்ப 4 ஒரு பகுதி வாக்கு வங்கி. சின்ன குறுக்கீடு ரஜினிகாந்த், இது இன்று கூட உங்க தலைவர் ஒரு காணொலியில் பகிர்ந்து கொண்ட கருத்து என்பது கொள்கை கூட்டணி தான், அதான் ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே. ஆனா இது ஆமா நாங்கள் வேதனைப்படுகிறோம், இந்த இட சிக்கல் இருக்குதா அப்படின்னு சொல்லும் போது களத்துல தொண்டர்களிடையே இப்போ நீங்களே அதை பார்க்கும்போது ஒரு கேடரா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க ரஜினிகாந்த்? இல்லை, அது உண்மை. நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலை. எங்கள் தலைவர் வேதனை தெரிவித்ததும் உண்மை. எங்களுக்கும் அந்த வேதனை இருக்கிறது. நான் எவ்வளவு பிரிஸ்கா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வெற்றி கூட்டணி சொன்னீங்க, அதனால நான் இதை பகிர்ந்துக்கிறேன். இல்லை, அதாவது எங்களுக்கு என்னன்னா, எங்களுடைய சீட்டு பதவி என்பதை தாண்டி இந்த மண்ணை பற்றி நாங்கள் அக்கறைப்படுகிறோம், இந்த மக்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோம். நாங்கள் திமுக கோச்சிக்கிட்டு போயிட்டோம்னு சொன்னால் எதிரிக்கு இடம் கொடுத்துருவோம், மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுத்துருவோம். அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம். ஒரு ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம். அது திமுகவுடைய தலைவர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்காரு. 2021
ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு என்னுடைய சகோதரர் திருமாவளவன் தான் காரணம் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். அப்ப அப்படி வெற்றியை கொடுத்த நாங்கள், உறுதியோடு உங்களோடு பயணிக்கிற நாங்கள், இன்னும் சொல்ல போனால் இதே விவாத மேடையில் இந்த இடத்துல எத்தனை அவமதிப்புகளும் எத்தனை அவதூறுகளும் எங்கள் மீது வீசப்படுகிறது. திமுகவுக்கு முட்டை கொடுக்குறாங்க, திமுகவுக்கு சப்பக்கட்டு கட்டுறாங்க, திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க, 6 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் நீங்க பேசுறீங்க. எவ்வளவு விமர்சனங்களை நாங்கள் எதிர்கொண்டோம், எவ்வளவு அவதூறுகளை எதிர்கொண்டோம். எதற்காக? திமுகவை முட்டு கொடுப்பதல்ல எங்கள் வேலை, திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுப்பதல்ல எங்கள் வேலை. எங்களுடைய நோக்கம் ஒன்று. அந்த நோக்கம் மக்களுக்கான நோக்கம், மண்ணுக்கான நோக்கம், தமிழ்நாட்டுக்கான நோக்கம், சமூக நீதிக்கான நோக்கம், ஜனநாயகத்திற்கான நோக்கம். அந்த நோக்கத்திற்காக தான் நாங்கள் திமுகவோட பயணிக்கிறோம். அந்த நோக்கத்தை அவர்களும் புரிந்து கொண்டு உரிய பங்கீடை, உரிய மரியாதையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விசிகாவை பொறுத்தவரை குறைந்தபட்சம் நீங்கள் குறிப்பிட்டதை போல 25 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான தகுதி படைத்த கட்சி, மாற்று கருத்து இல்லை. ஆனா புதுசா 9 கட்சி வந்திருக்குன்னா இங்கே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியோடு இருந்ததால் இதை நம்பி வர்றாங்க. இது ஏதாவது ஜிக்ஜாக் ஆயிருந்துச்சுன்னா, டிஸ்டர்ப் ஆயிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அப்ப அதை யார் காப்பாற்றினார்கள்? நாங்கள் காப்பாற்றினோம் இல்லையா? இதை திமுக தலைமை பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எந்த அடிப்படையில் கூட்டணி இடப்பகிர்வு தரப்படுது? நான் ஒரு லேமனா கேட்கிறேன் ரஜினிகாந்த், எந்த அடிப்படையில் கூட்டணிகளுக்கு இடம் ஒதுக்கப்படுது? கடந்த முறை நீங்க 6 இடங்கள் பெற்றீர்கள், 4 வெற்றி பெற்றீர்கள், சரிங்களா? இந்த முறை 2 இலக்கத்தில் வாங்குவோம் அப்படின்னு தான் நீங்க தொடர்ச்சியா சொல்லி வந்தீங்க. இன்னைக்கும் அதான் எங்களுடைய தலைமை எப்படி அணுகுதுன்னு கேட்கிறேன். எந்த அடிப்படையில் கூட்டணிகளுக்கு இடங்களை ஒதுக்குகிறது? அதாவது என்னன்னா, என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஃபைட் பண்ண முடியுது. இங்க நாங்க எங்க கருத்தை சொல்றோம், ஃபைட் பண்றோம், சண்டை போடுறோம், கேட்கிறோம், இந்த சிக்கல்கள் நாங்க தீர்த்துக்கிறோம். அதுக்கு திமுக தலைமை இடம் கொடுக்குது, நாங்களும் ஃபைட் பண்றோம். இது இந்த கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் அதுதான் எங்க உரிமைக்காக, கூட்டணி இருக்கிறோங்கிறதுக்காக உரிமைக்காக போராடாம இல்லை, கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யாமல் இல்லை, அதை செஞ்சோம். அதே மாதிரி இந்த சீட் ஷேரிங்லையும் இந்த தேர்தலையும் நாங்கள் ஜனநாயகபூர்வமாக எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் அவர்கிட்ட விவாதத்தில் அல்லது எங்களுடைய உரிமையை பெறுவதற்கு அல்லது சீட் ஷேரிங்கை பெறுவதற்கு நாங்கள் ஃபைட் பண்றோம். அது வேற விஷயம். ஆனால் அதே சமயத்தில் திமுக தலைமையும் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்க கம்யூனிஸ்டுகளை, விடுதலை சித்தைகளை நீங்கள் விட்டுவிடக்கூடாது, உரிய மரியாதையோடு நடத்த வேண்டும். அவர்களை நீங்கள் இணக்கமான அணுக்கமான ஒரு சக்தியாக பார்க்க வேண்டி இருக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு, கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல. நீ இது எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே என்ன பண்றாங்க, இசிகாவுக்கு என்ன பண்றாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன பண்றாங்க. இன்னொரு கருத்தை பதிவு செய்தார் பொன்வல்சன். ரொம்ப சேஃபர் சைட்ல தான் டிஎம்கே பிளே பண்ணுது. 160 170 இடங்களில் அவர்கள் போட்டியிட போகிறார்கள். பிறகு எதற்கு கூட்டணி கட்சிகள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நோக்கி நகர்ந்து விட்டார்களா? இல்ல, அப்படி கிடையாது. அப்படின்னா கூட்டணி கட்சியை வேணான்னு சொல்லிட்டு போலாமே, அப்படி கிடையாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எதிர்காலத்தில் ஏதாவது இங்கே பிஜேபி ஏதாவது ரோல் பண்ணி கோவாவில் பண்ண மாதிரி, மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி, அல்லது மற்ற மாநிலங்களில் அவர்கள் சில பாலிடிக்ஸ் பண்றாங்க, குதிரை பேர் நடத்துறாங்க, இதற்கெல்லாம் இடமிட கொடுத்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு சேஃபர் சைடு அவங்க யோசிக்கிறாங்க. தப்பு கிடையாது. நீங்க தான் கொள்கை கூட்டணியாச்சே. இல்ல, அவங்க எதிரிகளை முன்வைத்து யோசிக்கிறாங்க, தப்பு கிடையாது. அதே சமயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்க உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. சொன்ன மாதிரி இப்ப காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க, கொடுக்கட்டு வேண்டாங்கல்ல. புதிய 9 கட்சிகள் சேர்ந்திருக்கு, அதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய அனைத்து விதமான சூழல்களும் உடனின்ற கட்சிகளை நீங்கள் உரிய முக்கியத்துவமும் உரிய மரியாதையும் உரிய பங்கையும் தர வேண்டும் என்பதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த ஃபைட் தான் நடந்துட்டு. அதான் ரஜினிகாந்த், மீண்டும் ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன், பதில பெற விரும்புறேன். நீங்க உங்க தலைவர் முடிவெடுத்து விட்டார், சரி கொள்கை கூட்டணி வேறு ஏதோ ஒரு காரணங்களுக்காக இந்த கூட்டணி தொடரும், பரவாயில்ல கொடுத்த இடங்களை வாங்கி கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட களத்தில் தொண்டர்களிடம் இந்த அதிருப்தியை எப்படி சரி செய்ய போகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படும். இல்ல, அது தொண்டர்களுக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் கூட அதுக்கான வருத்தங்கள் இருந்தாலும், மக்கள் நலன், கட்சி நலன், கூட்டணி நலன்கிற அடிப்படையில் எங்கள் தலைவர் சொல்வதுதான் எங்களுக்கு வேதவாக்கு, எங்கள் தலைவர் வழிகாட்டுவதுதான் எங்களுடைய பாதை. எங்கள் தலைவருடைய சொல்லுக்கும் எங்கள் தலைவருடைய முடிவுக்கும் கட்டுப்படுவதுதான் தொண்டர்களுடைய பணியும் கூட, தொண்டர்களுடைய உணர்வும் கூட. என்னதான் இருந்தாலும் எங்கள் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் உடனடியாக கட்டுப்பட்டு அதற்கான பின்பற்று எங்க தலைவரை பின்பற்றுவர்கள் தொண்டர்கள். ஆகவே அதுல ஒண்ணு சிக்கல் இருக்கிறதா நான் பார்க்கல. பொதுவா மக்கள் எல்லா மக்களுடைய ஒரு கருத்தா தான் இதையும் நான் பார்க்கிறேன்.
திமுக அவர்களோடு பயணித்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இதை திராவிட முன்னேற்ற கழக தலைமை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய ஷேரிங்கை அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்து. அந்த கருத்து தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறதாவும் நான் பார்க்குறேன். கூட்டணி பின்னடைவு 10 விழுக்காட்டினர், களத்தில் தொய்வு என்று 75 விழுக்காட்டினர். சோ களத்தில் தொய்வு அப்படின்னா நம்ம பேசணும். அதுதான் தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம். அது ரைட். இந்த சூழல்ல அப்படி இருக்குதான், தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. அது திமுக தலைமையின் கையில் இருக்கிறது என்பதை நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே எந்த கட்சியும் வெளியில விட்டுடக்கூடாது. உங்களோடு 5 ஆண்டு காலம் பயணித்தவர்கள், அது தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவுக்கு வெளியில் போவதற்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கு உரிய முக்கியத்துவமும் அங்கீகாரத்தையும் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அனைத்தையும் கடந்து சாதி மதம் அனைத்து விதமான டைமென்ஷனையும் கடந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை திமுக தலைமை புரிந்து கொண்டு உரிய ஷேரிங் கொடுக்கணுங்கிறது தான் மக்கள் சொல்லியிருக்காங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்.